ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ காணொளியில் பார்க்கக்கூடிய ஒரு தொகுப்பு, ஒரு அருமையான தொகுப்பு என்று சொல்லலாம். போலார் பேரட்டை பற்றி ஒரு முழுமையான, அதாவது போலார் பேரட் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு முழுமையான ஒரு தொகுப்பை நம்ம இந்த வீடியோ காணொளியில் பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள், போலார் பேரட்டை பற்றி உள்ள தகவல்கள் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த போலார் பேரட் மீன் வளர்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு மீன் இனத்தில் இந்த போலார் பேரட் இருக்குது. இப்போ ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஒவ்வொரு வகையான ஈர்ப்பு இருக்கும். சில பேருக்கு அரோனா வளர்க்க பிடிக்கும், ஆஸ்கார் ஃபிஷ் வளர்க்க பிடிக்கும். சில நண்பர்களுக்கு அதாவது வேட்டையாடக்கூடிய மீன்கள், ஒரு மீனை போட்டோம்னா அது வேட்டையாடி உண்ணக்கூடிய மீன்களை வளர்க்குறதுக்கு பிடிக்கும். இப்படியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வகையான மீன்கள் பிடிக்கும். எனக்கு ஏகப்பட்ட மீன்கள் வளர்த்ததில் எனக்கு என்னுடைய மனதை கவர்ந்த ஒரு மீன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அது போலார் பேரட் ஃபிஷ் தான். ஏன்னா இதனுடைய சிறப்பம்சம் அவ்வளோ சிறப்பம்சம் இருக்குது. அதனால் இந்த மீன் எனக்கு ரொம்ப கவர்ந்து இழுத்துருக்கு. இப்போ இந்த போலார் பேரட் ஒரிஜினல் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு கலப்பின மீன் தான். அதாவது கான்வெர்ட் சிக்லெட்டையும் ரெட் பேரட் சிக்லெட்டையும் ரெண்டும் கிராஸ் ஆகி ஒரு புதிய வகை இனம் உருவானது தான் இந்த போலார் பேரட். பார்த்தீங்கன்னா அந்த கான்வெர்ட் சிக்லெட்டுடைய உடல் அமைப்பு அப்படியே இருக்கும். ஏன்னா கான்வெர்ட் சிக்லெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு ஃபுல்லாக கோடு கோடாக இருக்கும். ஒரு வரி குதிரைக்கு ப்ளூ கலரில் கோடு ஓட்டவா எப்படி இருக்கும், அது மாதிரியே இருக்கும் கான்வெர்ட் சிக்லெட். அதனுடைய பேட்டர்ன் அப்படியே இந்த போலார் பேரட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி மண்டை அமைப்பு அந்த ரெட் பேரட் சிக்லெட்டுக்கு மண்டை அமைப்பு கிளி மாதிரியே இருக்கும். அந்த ஃபேஸ் அமைப்பு கண்டிப்பாக இந்த போலார் பேரட்டுக்கு அப்படியே விழுந்திருக்கும். அந்த ரெண்டும் கலந்த அது இனப்பெருக்கமானனால அந்த ரெண்டுடைய தன்மையுமே அப்படியே அதுக்கு விழுந்திருக்கும். இப்போ அதனுடைய சிறப்பம்சம் என்ன வேண்டாம், இந்த போலார் பேரட் ஒரு கோழியுடைய குணம் அப்படியே இதுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறோம்னா அந்த நாட்டுக்கோழி தன்னுடைய முட்டைகளை அடகார்த்து அந்த குஞ்சை பொறிக்க வச்சு அந்த குஞ்சுக்கு உணவு கொடுக்கறதுலேருந்து மற்ற விலங்குலேருந்து அந்த கோழி குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுது, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை இந்த நாட்டுக்கோழி அழகாக செய்யும். நம்ம கண்கூட அதை பார்த்துருப்போம். அதை அப்படியே தத்ரூபமாக ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு மீன் செய்யுது. முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளை காப்பாற்றுது. அந்த குஞ்சுகளுக்கு உணவை தேடி தேடி கிளறி எடுத்து கொடுக்குது. இதெல்லாம் நம்ம பொறுமையாக உட்காந்து பார்க்கும்போது அவ்வளவு ரசனையாக இருக்குது. என்னடா ஒரு மீன் இவ்வளவு தாய்மை குணம் இருக்குமா இதுக்கு அப்படின்ற அளவுக்கு நம்மளவே ஒரு போராமப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த போலார் பேரட் மீன்கள் இருக்குது. இப்போ நம்மளே அந்த டேங்க்குள்ளே கையை விடும்பொழுது நம்ம கையவே கடிக்க அட்டாக் பண்ணோம். டக்குன்னு பார்த்தா சுருக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா கையை கடிக்கும், விரலை கடிக்கும். உள்ளவே அதுக்கடுத்து பார்த்தா அதுன்னு தெரியும், நம்ம வச்சுருக்கக்கூடிய பானையோ உள்ளே இருக்கக்கூடிய பைப்புலேயும் முட்டை வச்சுருக்கோம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, முட்டை நம்ம ஏதாவது எடுத்துருவோமோ, அவங்க குஞ்சுகளை நம்ம பிடிச்சிருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு தாய்மை குணம் இந்த போலார் பேரட்டுடைய மீன்களுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம அழகுக்காக வளர்த்தாலும் சரி, அல்லது நீங்கள் ப்ரீடிங் பர்பஸ்க்காண்டி வளர்த்தாலும் சரி, நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மீன் கடையில் போய் நேரடியாக ஒரு மேல் கொடுங்க, ஒரு ஃபீமேல் கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வரோம். ஆனால் அது 100க்கு 100 இது ஒரு தவறான செயல். இப்போ நான் இந்த மீனை செட் பண்ணது எப்படி செட் பண்ணேன்னா, ஒரு மேலை வாங்கி கொண்டு ஒரு ஃபீமேலை வாங்கிட்டு செட் பண்ணல. ஆரம்ப கட்டத்தில் நான் அப்படி தான் செட் பண்ணேன். ஒரு இடத்துல போய் ஒரு மேல் போலார் ஃபிஷ்ஷோ ஒரு ஃபீமேல் போராட்டும் வாங்கிட்டு விடுவேன். ஒரு 2 டேஸில் பார்த்தோம்னா ரெண்டும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு பார்த்தோம்னா ஏதோ ஒன்றுக்கு கண்ணு போயிடும். அதை நம்ம நல்லா கவனிச்சாதையும் தெரியும், கண்ணை பிடுங்கி தின்றும். ரெக்கையெல்லாம் டேமேஜாக இருக்கும், பிச்சு போட்டிருக்கும், பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். ஏதோ ஒன்று டாமினேட் பண்ணி ஒரு மீனை இன்னொரு மீனை அடித்து கொன்றும். அந்தளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான மீன் தான் இது. அப்போது எனக்கு ரொம்ப காலமாக தெரியலை ஒரு போலார் பேரட்டை எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறது. ஆனால் நிறைய சொல்கிறாங்க போலார் பேரட் இனப்பெருக்கம் பண்ணுவது மிக எளிது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மிக எளிது தான். ஆனால் அது ஒரு ஆண் பெண் சரியான வயசில் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப காலமான நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு விடுவேன், சண்டை போடுவோம், ஒன்று சாகும், அதுக்கடுத்து ஒன்று மட்டும் தனியாகவே இருக்கும். எனக்கு அதை வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதுக்கு அடுத்து தான் எனக்கு புரிதல் கிடச்சிச்சு, நம்ம ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வாங்கக்கூடாது. கண்டிப்பாக
ஒரு 5, 6 மீனை மொத்தமாக வாங்கணும். ஒரு 3 மேலோ 3 ஃபீமேலோ ஒரு 3 ஆணோ இப்படி கலந்து கலப்பினமாக இருக்கணும். சில சில சைஸ் வந்து செமி அடல்ட்டுக்கு கீழே கூட இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் வாங்கினேன். ரொம்ப சின்ன சைஸ் மீன்கள், மேல் ஃபீமேல் கரெக்டாகவே எனக்கு தெரியல. ஆனால் நான் வாங்கினது 6 மீன் 7 மீன் 8 மீன் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி ஒரே ஒரு தொட்டியில் மொத்தமாக விட்டுட்டு 1 மந்த்தில் அது நல்லா க்ரோத் ஆகுது. ஆனால் இப்படித்தான் போலார் பேரட்டை கரெக்டாக ஜோடி சேர்க்கன்றதை இப்படித்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு இதை விரிவாக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா ஒரு பைப்பை உள்ளே நம்ம ஒரு பைப்போ ஒரு மண்பானை உடஞ்ச பாட்டம் உள்ளே வைக்கும்போது 7, 8 மீனில் 2 மீன் மட்டும் கரெக்டாக ஜோடி சேர்ந்து அந்த பைப்புக்குள்ளே போகுது. அப்போ நான் கரெக்டாக நோட் பண்ணேன், அந்த பைப்புக்குள்ளே போகிறது மட்டும்தான் ஜோடி சேர்ந்துருக்கு. மற்ற எல்லா மீனையுமே வந்து அந்த பைப்பு பக்கத்தில் வர விடாமல் அடித்து பத்துது இந்த 2 மீனுமே சேர்ந்து. அப்போ தூரத்துலேருந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ இது 2 மட்டும்தான் ஜோடி, மற்ற எதுவுமே ஜோடி ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மற்ற இருக்கக்கூடிய 6 மீனையுமே கலெக்ட் பண்ணி வேறு ஒரு பக்கெட்டில் போட்டாச்சு. இப்போ அந்த ஜோடி சேர்ந்துருக்கிற அந்த 2 மீனை மட்டுமே நம்ம அதே டேங்கில் நம்ம மெயின்டைன் பண்ணும் பொழுது ஒரு 1 மந்த்துக்குள்ளே அந்த பைப்புக்குள்ளே ஏகப்பட்ட முட்டைகள் வைக்கிது, குஞ்சு பொரிக்குது. அப்படியே அழகாக குஞ்சுகளை வெளியே எடுத்துது. அப்போ இதை கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. அப்போதான் எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிச்சு. ஒரு போலார் பேரட்டை நம்ம செட் பண்ணுறது வந்து கடையில் போய் மேல் ஃபீமேல் நம்ம வாங்கிட்டு வந்து விட்டோம்னா கண்டிப்பாக செட் ஆகாது, அடியாகும், ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடும். ஒரு 8 மீனோ 10 மீனோ ஒரு டேங்கில் விடும்போது அதுக்கு பிடித்த ஜோடியை அதுவே தேர்வு செஞ்சுக்கிறது. அந்த தேர்வை கொடுக்கும் பொழுது ப்ரீடிங் ரிசல்ட் பக்காவாக இருக்குன்றத நான் கண்கூடாக உணர்ந்தேன். நீங்களுமே போலார் பேரட் வாங்கி வளர்க்கன்றதை இருந்தீங்கன்னா 5 மீனோ 6 மீனோ 7 மீனோ நீங்கள் வாங்கி கொண்டு வந்து விடும்பொழுது அதுக்கு பிடித்த ஜோடியை அது தேர்வு செஞ்சுக்கிறோம். அதிலிருந்து ப்ரீடிங் அழகாக குட்டி போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து போலார் பேரட்டுக்கு வந்து ப்ரீடிங்கை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். இதே மாதிரியே நீங்களும் தேர்வு செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ வந்து முட்டை உள்ளே வைக்கிது. முட்டை உள்ளே வச்ச உடனே எத்தனை நாளில் குஞ்சு பொரிக்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே வரைக்கும் டைம் ஆகுது. குறைஞ்சபட்சம் 48 மணி நேரத்தில் அந்த பைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய முட்டை வந்து பொரிக்க ஆரம்பிக்குது. அதிலிருந்து 3 நாள் அல்லது 4 நாள் வரைக்கும் ஃப்ரீஸும் ஆகாமல் அப்படியே ஒரு மாதிரியாக உருண்டை மாதிரி அப்படியே புழு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே கிடக்குது. 5ஆவது நாள் தான் நார்மலாக மீன் நீந்துறது போல் நீந்த ஆரம்பிக்குது. அது வரைக்குமே அந்த மீன் குட்டிகளுக்கு நம்ம எந்த ஒரு உணவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அந்த வயிற்றுக்குள்ளே மஞ்சக்கரு ஆல்ரெடி அதுக்குள்ளே இருக்கிறனால அதுவே அது உணவாக எடுத்துக்கிறது. எப்போ அது நீந்த ஆரம்பிக்குதோ அப்போ தான் அதுக்கு பசிக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். எப்போ நீந்த ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம உணவை கொடுக்கணும். அப்போ அந்த நீந்த ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்ம வந்து ஆர்டீமியா வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோம். அதாவது ஆர்டீமியா வந்து டீகேப் இருக்குது. ஆர்டீமியா டீகேப் வந்து நம்ம வாங்கி அதை தண்ணியில் கலந்து நம்ம அதை ஃபீட் பண்ணுறோம். அப்புறம் உணவுகள், மற்ற உணவுகள் வந்து சின்னதாக பவுடராக எடுத்து நம்ம கொடுக்கும்பொழுது அந்த குட்டிகள் வந்து அழகாக சாப்பிட தெரியாத குட்டிகளுக்கும் இந்த பேரண்ட் வந்து அழகாக எடுத்து கொடுக்குது. இதை சாப்பிடு சொல்லி கொடுக்குறதையும் நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது. அப்போ இந்த போலார் பேரட்டை வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நல்லா உன்னிப்பாக பார்க்கும் பொழுது இது மேட்டிங் ஆகிறத எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் இன்னொரு மீனுடைய லிப்லாக் பண்ணுற ஸ்டைலை நம்ம பார்க்க முடியும். ஒரு மீனுடைய வாயையும் இன்னொரு மீனுடைய வாயையும் கடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக அப்படியே உடம்பை வெட்டும். அப்போ இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸை பார்த்தாலும் இது வந்து ப்ரீடிங் ஆக போகுதுன்றதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. அதுக்கடுத்ததாக ஃபீமேல், நீங்கள் ஒரு கண்ணாடி டேங்கில் வச்சுருந்தீங்கன்னா போலார் பேரட்டுடைய ஃபீமேல் வயிற்றை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கோடு கோடாக தெரியும். அந்த ஏன் அப்படி ஆரஞ்சு கலரில் கோடு தெரியுதுன்னா வயிற்றில் வந்து எக்கு வந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்றத உணர்த்தக்கூடிய விஷயம்தான் அந்த ஆரஞ்சு கலர் பேஜ். அதே மாதிரி நீங்கள் பைப்புலேயோ பாட்டுலேயோ அது முட்டை போட்டுருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் அந்த முட்டை இருக்கும். அதாவது லைட் ஆரஞ்சு கலர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதில் வந்து ட்ராபேக்குமே இருக்குது. போலார் பேரட்டில் என்ன ஆகும்னா, இப்போ முட்டை வச்சிரும் 2-3 நாள் சென்று நீங்கள் பைப்பில் நகட்டி பார்க்கும்பொழுது முட்டையே இருக்காது. இதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த முட்டை வந்து ஃபங்கஸ் ஆயிரும், வெள்ளை கலரை பூஞ்சியை பிடிச்ச மாதிரி ஆகும். அப்படி இந்த மாதிரி கலர் மாறிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த பூஞ்சை பிடித்த அந்த முட்டையை அந்த பேரண்ட்டே சாப்பிட்ரும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம எடுத்து பார்க்கும்போது என்னடா நேற்று முட்டை போட்டுருந்துச்சு இன்றைக்கி எடுத்து பார்க்கும்போது முட்டையவே காணாம நம்ம யோசிப்போம். அப்போ அந்த முட்டைகளை அதுவே உட்கொண்டு வரும். இன்னொரு காரணம் என்னென்னா,
இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மேலே மாற்றணும். இப்போ ஒரு ஃபீமேல் நல்லா முட்டை வச்சிருது, அந்த மேல் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த எக்கு வந்து கரெக்டாக குஞ்சு பொரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரும். இல்லாட்டினா அந்த எக்கு வந்து ஃபங்கஸ் பிடிச்சி பூஞ்சை பிடிச்சி வேஸ்ட் ஆயிரும், அந்த பேரண்ட்டே அதை சாப்பிட்ரும். இது தொடர்கரையாக போய்கிட்டே இருக்கும். அதனால் மேல் நல்ல மேலாக மாற்றணும், அதை கவனிச்சு மாற்றணும். இது ஒரு தடவை 2 தடவைனா பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை 2 தடவைக்கு அதுக்கு நான் காரணம் சொல்கிறேன், ஏன் அது மாதிரி ஆகுதுன்றதையும் காரணம் சொல்கிறேன். தொடர்ச்சியாக அப்படியே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மேலே மாற்றியே ஆகணும். இப்போ ஒரு தடவை 2 தடவை ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய பைப் ரொம்ப நாளில் உள்ளுக்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே கிடந்தனால ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையிலேயே உள்ளே கிடக்கும். அப்படி இருக்கும்போது முட்டை வச்சுச்சுன்னா அதில் வைக்கும்போது அதில் ஆல்ரெடி தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் அந்த முட்டையை போய் டேமேஜ் பண்ணி அதை வந்து ஃபங்கஸ் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இதிலிருந்து தவிர்க்கிறதுக்கு என்னென்னா, அந்த பைப்பை நம்ம எடுத்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சிடணும். அந்த பைப்பை நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் முட்டை வைக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஒரு மாதிரி வாழை ஆட்டி ஒரு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி செய்யும்போது நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்து அந்த பைப்பை நல்லா கழுவி ஒரு நல்ல வெயிலில் காய வச்சு அந்த பைப்பை நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா முட்டை வச்சு அடுத்த நாளே முட்டை வைக்கும். முட்டை வச்சோன்னா 100% குஞ்சு பொரிச்சிடும். இன்னொரு விஷயம், ஏன் இந்த மாதிரி வந்து முட்டைகள் பூஞ்சை பிடிக்குது, முட்டை வந்து பூஞ்சை பிடிக்காமே முட்டை வந்து காணா போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம என்ன செய்வோம்னா, முட்டை வச்சிருக்குன்ற ஒரு ஆர்வத்தில் பொழுதுன்னைக்கும் போய் பக்கத்தில் தொட்டி பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறது, அதை பைப்பை எடுத்து தண்ணிக்கு மேலே எடுத்து பார்க்குறதா, எத்தனை முட்டை வச்சுருக்கேன், 50 முட்டை வச்சுருக்கேன், 60 முட்டை வச்சுருக்கான்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுதும் அந்த பேரண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஆஹா, இது இந்த இடம் வந்து நம்ம முட்டை வச்சுருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு சேஃப் இல்லாத இடமா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த முட்டைகளே அதுவே சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு நுண்ணறிவாக இருக்குன்னு இருக்குது அந்த மீன்கள். அவ்வளோ அறிவாற்றலோடைய மீன்கள் அது. அதனால் அந்த நம்ம தொல்லை கொடுக்காமல் நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கடுத்ததாக இந்த போலார் பேரட்டுடைய மீன்கள் வந்து சராசரியாக எவ்வளோ முட்டை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 50 மீன் குஞ்சுகள் வெளியாகும், அதிகபட்சம் 200 வரைக்கும் மீன் குஞ்சுகளை கூட வெளியாகும். அதே மாதிரியே ஒரு வருடத்திற்கு சராசரியாக 4 முறை வந்து கம்பல்சரி ஒரு 4 முறை வந்து உங்களுக்கு முட்டை வச்சு குஞ்சு பொரித்து கொடுக்கும். இந்த போலார் பேரட் என்பது ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு குட்டி போடுறதுக்காக வேண்டியே தனியாக உருவாக்கப்பட்ட மீன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு குட்டிகளை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம குட்டிகளை சரியாக நம்ம பராமரிக்கணும். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு டேங்கில் ஒரு மீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது ஒரு பேரண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் அந்த மீனுக்கு வந்து 25 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் அளவு தண்ணி பிடிக்கக்கூடிய அளவு நீங்கள் இடம் கொடுத்தா மட்டும்தான் அந்த மீன் வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ப்ரீட் ஆகும். அதை விட்டுட்டு ரொம்ப அளவான தண்ணி கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மீன் குஞ்சுகள் பொரித்ததுக்கப்புறம் அந்த மீன் குட்டிகளை நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து தாய்மை குணம் அந்த பேரண்ட்டுக்கு அதிகமாக இருக்கனால 100% அந்த குஞ்சுகளை பராமரிக்கும். நீங்கள் பேரண்ட்டு கூடியே 1 மாதத்துலேருந்து 40 நாள் வரைக்கும் பேரண்ட்டு கூடியே அதை கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு சைஸ் அளவுக்கு வளர்த்து கொடுக்கும். வளர்த்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த மீன் குஞ்சுகளை நீங்கள் தனியாக எடுத்து ஒரு பெரிய அளவு, அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் பெட்டி அளவு 4x6 அல்லது 3x4 இந்த மாதிரி ஒரு அளவில் நீளம் கொண்ட தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த மீன் குஞ்சுகளை நீங்கள் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த மீன் குஞ்சுகளுடைய வளர்ச்சி கொஞ்சம் வேகமாக இருக்கும். நீங்கள் தண்ணி அளவான இடத்துல, மீன் குட்டியாக தானே இருக்குது, ஒரு அளவான பாத்திரத்தில் நம்ம வளர்ப்போம்னு சொல்லி நீங்கள் அளவான இடத்த கொடுத்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவும் பாதிக்கும். ரொம்ப குறைவான வளர்ச்சியை மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய அளவில் நான் பண்ணுறது ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பெட்டியில் தான் நம்ம இந்த மீன் குஞ்சுகளை நம்ம இறக்கி விடுறோம். 40 நாளைக்கு மேற்பட்ட குஞ்சுகளை நம்ம அதில் இறக்கி விடும் பொழுது ஒவ்வொரு நாளுமே அதனுடைய வளர்ச்சியை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். வேகமாக வளரும். அதிலிருந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 1 மந்த் 2 மந்த் வரும்போது அடுத்த பேஜ் குஞ்சுகள் வந்து நம்ம இந்த தொட்டியில் இறக்கும் பொழுது இந்த சைஸாக இருக்கக்கூடிய குட்டிகளை ஃபுல்லாக வேறு ஒரு ஃப்ரிட்ஜ் பெட்டிக்கு நீங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இப்படி மாற்றணும். அப்படி சைஸு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பெருசாக தொட்டி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய போலார் பேரட் குட்டிகள் அதிக வேகமாக வளரும். இது போலார் பேரட் குட்டிகளுக்கு மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் கப்பி ப்ரீட் பண்ணாலுமே ஒரு அளவான சைஸ் நீங்கள் கொடுக்கும்பொழுது அதனுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜ் பெட்டி நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா கப்பியுடைய வளர்ச்சி அதிபயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து கண்கூடாக பார்த்தது, எங்களுடைய அனுபவத்தை தான் நான் வந்து வீடியோ காணொளியில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதே போன்று இந்த போலார் பேரட் வந்து 2 வகையான கலரில் இருக்குது. ஃபுல் ஒயிட்லேயும் இருக்குது, அந்த ப்ளூ கலரில் கோடு வர்ற மாதிரியும் இருக்குது. இந்த போலார் பேரட் வந்து சராசரியாக
4 வருடம் 6 வருடம் கூட உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம பராமரிக்கிற முறையில் தான் இருக்குது. அதே போன்று நீங்கள் அந்த தண்ணி வந்து கொடுக்கக்கூடிய தண்ணி வந்து ரொம்ப சுத்தமான தண்ணியாக இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு ஆரோக்கியமான உணவு அந்த இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 4 வருடத்திற்கு மேலே வந்து உங்களுடைய போலார் பேரட் வந்து கண்டிப்பாக உங்களோட இருக்கும். அதே மாதிரி 4 வருடம் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2000 குஞ்சுகளை உங்களுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு தான் அது உங்களை விட்டு செல்லும். இது வந்து 100% உண்மை. இன்னும் போலார் பேரட்டை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விரிவான செய்திகளை கொடுக்குறேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் வந்து போலார் பேரட்டுடைய குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது. அதாவது செமி அடல்ட்டுக்கு கீழே சின்ன சைஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஏன்னா நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து ப்ரீடிங் சைஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரீடிங் சைஸ் வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் வந்து கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரேட்டு வந்து கூட கொடுக்குறாங்க. மார்க்கெட்டில் நிறைய நண்பர்கள் நானும் பார்த்துட்டேன். மார்க்கெட்டில் வந்து நிறையா ஒரு ஆண் ஒரு பெண் சொல்லி உறுதிப்படுத்தி கொடுக்குறாங்க. அப்படி இது வந்து கன்ஃபார்மாக ப்ரீடிங் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. விலையும் கூட இருக்குது. நீங்கள் வாங்கி உங்கள் இடத்துக்கு அடாப்ட் பண்ணி அதை வளர்ந்து ப்ரீட் ஆகாட்டினாலும் நீங்கள் கொடுத்த காசெல்லாம் வேஸ்ட்டும் ஆகும். அதனால் நான் வந்து என்னுடைய தரப்புலேருந்து என்னுடைய அனுபவத்தில் நான் மீன் வளர்த்த அனுபவத்தில் நான் வந்து என்னுடைய கஸ்டமருக்கு வந்து கம்பல்சரி வந்து ப்ரீடிங் பேர் வந்து நான் கொடுக்கறது கிடையாது. ஏன்ட்ட வந்து விலை குறைவில் கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னென்னா என்கிட்ட வந்து நீங்கள் மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 6 பீஸு 8 பீஸு ஆனால் எல்லாமே 1 இன்ச்சுக்கு கீழே எடுக்கிற மாதிரி குட்டி மீன்களாக இருக்கும். ஆனால் வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிலிருந்து 1 பேரோ 2 பேரோட ப்ரீடிங் பேரோ அதுவாக செட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதனுடைய கணவன் மனைவியை அதுவே தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையத்தை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்பொழுது ப்ரீடிங் ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சைஸ்லேருந்து நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்து லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரீடிங் பேர்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அவங்க ஆல்ரெடி நிறைய ப்ரீடு எடுத்துட்டு அதுக்கடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அதனுடைய கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். இப்போ முதல் தடவை வைக்கும்போது முட்டை வந்து 50 முட்டை வைக்கும், 30 முட்டை வைக்கும். ஆனால் அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு 100 குஞ்சு 150 குஞ்சுலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மள்ட்ட ஒரு ப்ரீடிங் பேர் இருக்குது. கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு தடவை ப்ரீட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 100 குட்டி வரைக்கும் கிடைக்கிது. இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யும்னா வருஷங்கள் போக 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 என்ன ஆகும்னா அதனுடைய குவான்டிட்டி குறைய ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்ப கட்டத்தில் 30 முட்டை பிடிச்சா அது மாதிரி குவான்டிட்டி குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சைஸில் உள்ள மீன்களை வந்து என்ன செஞ்சுறாங்க மார்க்கெட்டில் வந்து விற்பனை பண்ணி விட்டுறாங்க. சரி நம்ம வந்து ப்ரீடு ஃபுல்லாக எடுத்துட்டோமே இதை நம்ம சேல்ஸ் பண்ணி விட்ருவோம்னு சொல்லி இப்படியும் சேல்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்குது. இது வந்து நம்ம அடுத்தவங்களுடைய வியாபாரத்தை தடுக்கின்ற நோக்கம் கிடையாது. உள்ளதை உள்ளபடி நான் சொல்கிறேன். அதனால் நண்பர்கள் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இது வரைக்குமே ப்ரீடே ஆகாத சைஸ் எடுத்துக்கோங்க. அதாவது செமி அடல்ட்டுக்கும் கீழே சின்ன சைஸ் 1 இன்ச்சு சைஸு அப்போலாம் ப்ரீடு ஆகாத சைஸ் ரொம்ப குட்டி சைஸு அந்த மாதிரி குட்டி சைஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு 5 மீனோ 6 மீனோ 7 மீனோ இந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் அதுக்கு அடுத்து தான் அது குட்டி போட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அதை குட்டி போடுற ஸ்டைலிருந்து அதனுடைய வளர்ச்சியை ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. கண்டிப்பாக அதுதான் வேணும். என் கஸ்டமருக்கு வந்து ப்ரீடிங் பேர் கொடுக்கறது இல்லை. ப்ரீடிங் பேருன்ற முறையில் கொடுக்கறது நிறையா பித்தலாட்டங்கள் மார்க்கெட்டில் நடக்குது. அதனால் எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் மீன் வாங்குறவங்க வந்து என்கிட்ட வந்து கண்டிப்பாக ப்ரீடிங் பேர் கேட்காதீங்க. ஸ்மால் சைஸ் நானும் இந்த இதுக்குள்ளே வரும்பொழுது ப்ரீடிங் பேர்னு வாங்கி ஏமாந்து 2 மீன் வாங்கி கண்ணு போய் காது போய் ரெக்க போய் நிறைய அடிபட்டுருக்கேன். அதனால் நான் வந்து மொத்தமாக மீன் எடுத்து அதில் வந்து அதனுடைய பேரண்ட் அதுவாக செலக்ட் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளால் உணர முடிச்சு. என்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸுமே கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து குட்டி மீனாக எடுத்துக்கோங்க, நிறையா மீன் வாங்கிக்கோங்க. அப்படி பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் அந்த மீன்கள் வளர்ந்து ரிசல்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க நண்பர்களே. நம்மளுடைய வீடியோ காணொலியில் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, பின்சஸ் வளர்ப்பு, காக்டைல் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு இது நிறையா போட்டுக்கிட்டு வரோம். அதே மாதிரி மொய்னா வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொய்னா வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மொய்னாவுடைய பாக்கெட் ஒரு 50 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க கொடுக்குறேன். எஸ்டி கொரியரில் பண்ணுறோம். எஸ்டி கொரியருக்கு 50 ரூபா, மொய்னாவுக்கு 50 ரூபா, மொத்தம் 100 ரூபாயில் முடிஞ்சிடும். மீன் வாங்கக்கூடிய நேரங்களில் கேட்டாலும் உங்களுடைய கொரியர் காஸ்ட்டு ரொம்ப குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக இது போன்ற விஷயங்களை பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றோம். நம்மளுடைய சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பில் வந்து இன்னும் நிறையா பேசுகிறேன். இன்னும் போலார் பேரட்டை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த காணொலியில் மிகச்சிறப்பாக உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்கிறேன். வேறு எதுவும் தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற நல்ல ஒரு தொகுப்பில் நல்ல ஒரு தலைப்பில் யாஸ் மேக்கிங் நண்பர்களே.